தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே கொங்கு இளைஞர் பேரவையினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேர்களே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழகத்துக்கும் டேனியல் வணக்கம் சார். நேற்று மிக முக்கிய ஒரு அரசியல் நிகழ்வு மதுரையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய அந்த பேச்சு. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த பேச்சை? ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் அந்த கட்சியின் தேசிய தலைவர்களில் முதன்மையானவர், நாட்டின் உள்துறை அமைச்சர் வருகை தருகிறார். கட்சியினர் மத்தியில் பரப்புரை அல்லது கட்சியை எளிமைப்படுத்துவதற்கு நிர்வாகிகளுக்கு மத்தியில் பேசுகிறார். அது அரசியல் கட்சி கூட்டம் என்பதனால் அரசியல் பேசுகிறார். ஆகவே அது ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. நமக்கு ஒன்றும் அதில் மாற்று கருத்தில் ஜனநாயக நாட்டில் இது இயல்பானது தான். ஆனால் அமித்ஷா வந்தால் இப்போ 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்கி வருகிற நிலை. அமித்ஷா வருகையினால் கூட்டணியில் ஏதாவது ஒரு இன்னும் கொஞ்சம் கூடுதலான முன்னேற்றம் இருக்கும். அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அதை வலிமைப்படுத்த வருகிறார். அதிமுக இந்த இப்போ எடப்பாடியார், இப்போ OPS, TTV இந்த மாதிரியான அதில் ஏதாவது நகர்வுகள் மாறும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஊடக விவாதிச்சு அந்த மாதிரி கட்சியினர் மத்தியிலேயே அப்படி ஒரு நம்பிக்கை, அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதே மாதிரி தேமுதிக, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவுகளில் இருந்து இதில் ஏதாவது நகர்வுகள் அமித்ஷாவுடைய முன்முயற்சியால் இதில் ஏதாவது மாறுதல் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. அப்படியும் எதுவும் நடக்கலை. அதே மாதிரி இப்போ அமித்ஷா வருகையினால வேறு யாராவது கூட்டணி கட்சி தலைவர்கள் அமித்ஷா உள்துறை அமைச்சரை சந்திப்பாங்களான்னா அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. யாரும் இதுவரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய முன்னணி தலைவர்கள் அல்லது இந்த மாதிரியான ஆன்மீக திருக்கோயில்களுக்கான அவர் வழிபாட்டு பயணமாகவும் அந்த பயணத்தை நிர்வாகிகள் சந்திப்பு, ஆலய வழிபாட்டு, இறை வழிபாட்டு பயணமா அமித்ஷா அதை சுருக்கி கொண்டு வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகத்தை சாடி விட்டு 2026 ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதோட தன்னுடைய இந்த பயணத்தை முடித்து கொண்டார். இதுலங்கய்யா, இப்ப நீங்க சொல்றது 2026 ஆட்சி மாற்றம் என்று சொன்னதுல மிக நுட்பமான இடத்துக்கு அமித்ஷா நகர்றாரு. திரும்பவும் சொல்றாரு தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி ஆட்சி, பாஜக தலைமையில கூட்டணி ஆட்சி. அதை திரும்ப திரும்ப அவர் சொல்றதுக்கான காரணம் என்னங்க? இல்ல, அவங்க கட்சியினர் மத்தியில ஆட்சி பாஜக அவங்க ரொம்ப கவனமா இயல்பான மற்ற ஏனைய அரசியல் கட்சிகளை போல பாஜகவை நாம் கருத முடியாது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி நாங்கள் ஒன்றும் மடத்தை நடத்தலை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தான் அரசியல் கட்சி நடத்துகிறோம். அதனால நாங்கள் தமிழ்நாட்டிலையும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவோம்னு அவங்க அந்த முழக்கத்தை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழிசைக்கா இருக்கிற பொழுதே கழகங்கள் இல்லாத தமிழகம்னு தான் அந்த முழக்கத்தை முன்வைத்து தான் அவங்க அமைப்பை அரசியலை நடத்தினாங்க. ஆகவே அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் அதிமுகவோடு இணைந்த பிறகு கூட கூட்டணி ஆட்சி அமையுங்கிற நம்பிக்கையில தான், அந்த நம்பிக்கையை ஊட்டுவதன் மூலமா பாஜகவினர் மத்தியில ஒரு நம்பிக்கையை, வலிமையை ஊட்டுவது. பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அல்லது அரசியல் கட்சிகள் மத்தியில ஒரு சலனத்தை ஏற்படுத்துவது. அதாவது பிரதான இந்த நம்முடைய கூட்டணிக்கு தலைமை இருக்கிற அதிமுகவை தவிர இருக்கிற ஏனைய அரசியல் கட்சிகளுக்கு ஆட்சியில் பங்கு, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கூடுதலான ஆசையை ஊட்டுவது. அது ஒரு அரசியல் தந்திரமா தான் அமித்ஷா பயன்படுத்துகிறார். அவர் ஒன்றும் அறியாமல் பேசவில்லை. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நீங்க ஒன்றும் தனித்து தொடர்ந்து எடப்பாடியுடைய ஆட்சியை அல்லது அதிமுகவின் ஆட்சியை அல்லது அண்ணா பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி அம்மா அரசை உருவாக்குவதற்கு நாங்கள் ஒன்றும் உங்களோட துணை நிற்கல. ஆகவே அது கூட்டணி ஆட்சியா இருக்கும், பாஜக அதுல பங்கு பெறுங்கிற மாதிரி அதிமுகவையும் அவர் சுதந்திரமா நம்பிக்கையோட அந்த பெரும்பான்மை பலத்தோடு தனித்த ஆட்சி என்கின்ற நம்பிக்கையை அதிமுகவின் தலைமைக்கும் அதிமுகவின் தலைமை நிர்வாகிகளுக்கும் அந்த தொண்டர்களுக்கும் அமித்ஷா மறைமுகமாக கடத்துகிறார். அப்படின்னா நீங்க அந்த தனித்த ஆட்சிங்கிற நம்பிக்கையை முதல்ல சீர்குலைப்பது, அதாவது அதிமுகவினர் மத்தியில் அந்த நம்பிக்கையை, அந்த 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 உறுதியை முதல்ல உடைப்பது, சிதைப்பது. அதன் மூலமாக உளவியல் ரீதியாக அதிமுகவினரை அந்த வீரியத்தோடு அவர்கள் களத்தில் இயக்கத்தை, கட்சியை நடத்துபவர்களுக்கு ஒரு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவது. இது அரசியல்ல போர்க்களத்தில் ஒரு யுக்தி தான். பிறகு
தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு நாம் மீண்டும் ஆட்சிக்கு வர போறோம், பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம வந்து இந்த கட்சியில நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டுவது. தனித்து பாஜகவால இது முடியுமான்னா முடியாதுங்கிறதுனாலதான் அவர்கள் அதிமுகவின் பெயரளவில் கூட்டணியை அறிவித்துவிட்டு மறைமுகமாக கூட்டணி ஆட்சி என்று அதிமுகவை பலகீனப்படுத்துவது, அப்புறம் பிறகு அது உட்கட்சி விவகாரம் என்று டிடிவி, ஓபிஎஸ் மாதிரியான மற்ற முகாம்களையும் அது உறுதிப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு மாறா தன்னுடைய பிரதான அரசியல் திராவிட இயக்கத்தில் இருக்கிற கட்சியை துண்டு துண்டாக தனித்தனியாக நிறுத்திவிட்டு பாஜக இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கும் என்ற அந்த எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு பலகீனமான நிலைக்கு திராவிட கட்சியை குறிப்பா அதிமுகவை இரையாக்கிவிட்டு பாஜக ஒரு வலிமையான இயக்கத்தை போல ஒரு பெரிய அது முடிவு செய்வதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்பார்கள் அல்லது தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் ஏற்பார்கள். அவர்தான் அமித்ஷா தான் கூட்டணியை உறுதி செய்ய போகிறார் என்கின்ற தோற்றத்தை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு இன்னும் 10 மாதங்களுக்கு முன்பே அந்த தோற்றத்தை அவர் உருவாக்குகிறார். இதுவரைக்கும் வடநாட்டிலிருந்து யாரும் வந்து ஒரு இந்தி கட்சி, இந்தி பேசுகிற மாநிலத்திலிருந்து வந்து இங்கு கூட்டணியை யாரும் அமைத்ததாக இதுவரைக்கும் வரலாறு இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றை உருவாக்குவதற்கு பாஜக திட்டமிட்டு முயற்சி செய்கிறது. அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளும் இரையாகிறன. அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகங்களும் அதற்கு இரையாகி அமித்ஷாவின் இந்த எல்லா வகையான வருகையையும் அவருடைய பேச்சையும் பிறகு அவருடைய கருத்துக்களையும் ஒரு முதன்மை செய்தியாக விவாதிக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விவாதத்து நிலைக்கு பாஜகவை முதன்மைப்படுத்துவது, அமித்ஷாவை முதன்மைப்படுத்துவது தான் பாஜகவின் ரகசிய திட்டம். இதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாகிறார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் இரையாகுவது எச்சரிக்கையா இருக்கணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனா தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் அவருடைய அந்த நட்பு, அதாவது அந்த நச்சு வலையில் தமிழ்நாட்டுக்கு அரசியல் கட்சிகள் இன்னும் இரையாகி கொண்டுதான் இருப்பது என்பது கவலைக்குரியதுதான். இல்ல இப்ப கண்டிப்பா இப்ப அதுல அவர் சொல்ற மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, டெல்லி மாதிரி ஒடிசா மாதிரி இங்கேயும் நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதுல இருந்து அவர் என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு? இல்ல நாங்க வந்து டெல்லியில வந்து ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஆம் ஆத்மி அதை வந்து அவங்களெல்லாம் சிறைப்படுத்தணும், வழக்குகளை புனைந்தோம். அந்த கட்சி இன்னைக்கு இருக்கிற இந்தியாவில் ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி இருக்குதான்னு தெரியல. அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாஜக கைப்பற்றி இருக்கிறதுங்கிறதை சொல்லிட்டு, அப்படி ஒரு நீண்ட காலம் ஆட்சியை பிடிக்க முடியாத டெல்லியை கைப்பற்றியதை போல நாங்கள் தமிழ்நாட்டையும் கைப்பற்றுவோம் என்கின்ற நம்பிக்கையை அவர் ஊட்டுறார், முதல்ல விதைக்கிறார். பிறகு அவர் வந்து அந்த இன்னொரு அதாவது நான் இந்தியாவின் எந்த மூலையில் இருந்தாலும் தமிழ்நாட்டை சுற்றியே என்னுடைய நினைவுகள் இருக்குதுன்னு சொல்றாரு. ஏன்னா இந்தியாவின் எந்த இடத்தையும் அவர்களால் இலகுவா கைப்பற்றிவிட முடியும். அவர்கள் கைப்பற்றப்பட முடியாத அளவுக்கு ஒரு கோட்பாட்டு எதிரி அல்லது கோட்பாட்டு முரண் நிறைந்த மண் அப்படின்னா அது தமிழ்நாடு தான். அப்ப தமிழ்நாடு ஒரு தத்துவ ரீதியாக, சித்தாந்த ரீதியாக இங்கு பண்படுத்தப்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கு. அது வந்து திராவிட அரசியல், பொது உடைமை அரசியல், பகுத்தறிவு அரசியல், தமிழ் தேசிய அரசியல், சமூக நீதிக்கான அரசியல், சமத்துவத்துக்கான அரசியல், இங்க வந்து அம்பேத்கரிய அரசியல், பெரியாரிய அரசியல்னு, மார்க்சிய அரசியல்னு இங்க வந்து பெரிய அளவுல மக்கள் வந்து பக்குவப்பட்டு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக நம்முடைய மாநிலம் ஒரு அமைதியும் நல்லிணக்கமும் நிறைந்த மாநிலமா, சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுகிற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டுக்குள்ளதான் நான் ஊடுருவதில் எனக்கு சிக்கல் இருக்குதுங்கிறது தான் அமித்ஷா மறைமுகமா அப்படி சொல்றாரு. அது மட்டுமல்ல, நேற்று நீங்க அமித்ஷாவாது கூட்டணி ஆட்சிங்கிறாரு. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே மத்திய அமைச்சர், பாஜகவின் முன்னாள் அமைச்சர், முன்னாள் தலைவர், இப்போதைய மத்திய அமைச்சர் முருகன் சொல்றார், 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கப்படும் சொல்றாரு. அப்ப கிட்டத்தட்ட அவருக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, நம்ம உண்மையிலேயே பாஜக ஆட்சி தான் வரும்னு அவருக்கு தெரியுது. அப்படின்னா நீங்க ஆனா கூட்டணிக்கு எடப்பாடி தலைமையேற்பார், அதிமுக தலைமையேற்கும் ஒருபுறம் சொல்லிட்டு இந்த போன வாட்டி சொன்ன அதே கதையை திரும்ப எடப்பாடி சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதிமுக பாஜக கூட்டணி ஒரு கமா போட்டு ஆட்சி நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லுவார்னு நினைக்கிறேன் சார். இல்ல இப்ப இந்த வகையில அவங்க இன்னும் அவர் எடப்பாடியாரும் இதுல பத்தி ஒரு விளக்கத்தை அவங்களிடமிருந்து பெற முடியல, அல்லது பெற வேண்டும் என்று விரும்புறதுல அவருக்கு ஒரு தயக்கம் இருக்கு. பாஜக வந்து உறுதியா அமித்ஷா மட்டும் கூட்டணி ஆட்சிங்கிறாரு, மற்றவங்க யாரும் பேச முடியாது. ஏன்னா நீங்க அமித்ஷா போய் இவங்க பேட்டி கேட்டு, ஐயா நீங்க சொல்றது நீங்க உங்க கூட்டணி ஆட்சிக்கு வருமா, அந்த ஆட்சிக்கு வருமா, அல்லது ஆட்சியில கூட்டணியில நீங்க எல்லாம் இருப்பீங்களா அப்படிங்கிறத பத்தி ஒரு விளக்கம் வேணும்னு இன்னைக்கும் மதுரையில வந்த அமித்ஷாட்டையும் யாரும் நிருபர்கள் கேட்கல.
இப்ப நாம திரும்ப திரும்ப நான் மட்டும்தான் அதுக்கு அதை ரொம்ப கவனமா கேட்டோம். அப்புறம் அது பல பேர் அதை விவாதிச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் விடது தெரியல. சரி பரவாயில்ல, இந்த முறை அமித்ஷா அந்த கருத்தை பதிவு செய்ய மாட்டாரான்னு பார்த்தா மீண்டும் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி இருக்குன்னு சொல்றாரு. முருகன் அதே மேடையில, அமித்ஷா இருக்கிற மேடையிலேயே பாஜக தனித்து 2026 ஆட்சி அமைக்கும்னு சொல்றாரு. அப்ப நயினார் நாகேந்திரன் இவர் வந்து ஒரு 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 சீக்ரெட் அசைன்மெண்ட் வச்சிருக்காரு, சைலண்ட் அசைன்மெண்ட் இருக்கு அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு ஒரு இன்னொரு கூடுதலா ஒரு 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 மறைமுகமா சில ரகசிய திட்டங்கள் அமித்ஷாவிடம் அல்லது பாஜகவிடம் இருக்கிறதுன்னு நயினார், அதாவது பாஜகவின் இப்போதைய தலைவர் சொல்றாரு. அண்ணாமலை ஒரு கருத்தை சொல்றாரு. அப்ப இவங்க எல்லாருமே திட்டமிட்டு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு இயல்பான கூட்டணி இன்னும் அமையல அவங்களுக்குள்ள. பேரளவில் பாஜக அதிமுக கூட்டணி அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் அது வந்து அது ஒரு அவர்கள் இணைந்து ஒரு மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லை. அரசியல் ரீதியா இணைந்து அவர்கள் ஒரு போராட்ட களத்தை இதுவரைக்கும் அதாவது தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணிக்கு எதிராகவோ அல்லது அதனுடைய அரசுக்கு எதிராகவோ பாஜகவோ அதிமுகவோ அல்லது அதனுடைய கூட்டணி கட்சியினரோ இன்னும் எந்த ஒரு போராட்டத்தையும் அறிவித்து ஒன்றாக நடத்தவில்லை. அப்ப அவர்கள் பெயரளவில் கூட்டணியை அறிவித்து விட்டு இன்னும் இணக்கமா செயல்படலை. அப்ப அவங்க மறைமுகமா நிர்வாகிகளுக்குள்ள அவங்க பேசுறதாக செய்தி பார்த்தேன். அதாவது நீங்க வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோடு நீங்க வந்து ஒரு 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 இணக்கமான அணுகுமுறையை நீங்க பின்பற்ற வேண்டும் என்று அமித்ஷா அறிவுறுத்தினார் அப்படின்னு செய்தி பார்க்கிறோம். அப்ப நீங்க வந்து கூட்டணி ஆட்சி பாஜக தனித்த ஆட்சின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அதிமுகவோடு எந்த உறவை நீங்க பராமரிக்க முடியும்? அல்லது எடப்பாடியாலையும் இதை நிராகரித்து முழுக்க முழுக்க பாஜகவின் ஆட்சி வரவே வராது, பாஜகவோடு கருத்தை நான் ஏற்கலைன்னு அவரு சொல்லலை. ஆகவே இந்த தடுமாற்றத்துல அதிமுக பயணிக்குது. பாஜக ஒரு நம்பிக்கையோட அமித்ஷாவுடைய இந்த கருத்தை வலிமையா நம்பி அது ஒரு வலிமையா பயணிக்கிறத பார்க்கிறோம். ஆகவே ஒரு வகையில் இது தேசிய கட்சியான பாஜக, இந்துத்துவ பெரும்பான்மை கட்சியான பாஜக, மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற பாஜக, மூட கருத்துக்களை மக்களிடம் பரப்புவதில் முதன்மையாக இருக்கிற ஒரு அரசியல் கட்சி அல்லது அதனுடைய அரசு தமிழ்நாட்டில் இங்கு வலிமை பெறுவது என்பது மனித குலத்துக்கு எதிரானது. அப்படிங்கிறதுனால நம்மை போன்ற சமூக நீதிக்கான பகுத்தறிவு ஜனநாயக இயக்கவாதிகள் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அச்சத்தோட தான் அதை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அது தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்களுக்கும் நாம் ஒரு அறிவுபூர்வமான இந்த கருத்தை கடத்தி பாஜக அல்லது அமித்ஷா போன்ற இந்த பெரும்பான்மை சர்வாதிகார மதவாத கருத்துக்கள் அல்லது அந்த கட்சியினரின் இந்த கருத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் இரையாகி விடக்கூடாது என்று மக்களிடத்துல நம்ம ஒரு அரசியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் இன்னும் சொல்றார், பாஜக வந்து அதாவது ஒரு முருக மாநாடு நடக்கு, அந்த மாநாட்டை பாஜகவினர் சிறப்பாக வெற்றிகரமாக நடத்திட அவர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார். அப்ப இங்க அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அந்த திருப்பரங்குன்ற மலையை கடவுளை சொல்லி அதான் இப்ப அந்த திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு முன்னாடி இந்த உயர்மட்ட குழுவில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 சீட் வரையும் பாஜக கேட்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கிடைச்சிருக்கு. இப்ப ஒரு 50-60 சீட்டு பாஜக கொடுத்தா அந்த அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல 50 சீட் 60 சீட் தான் இப்ப இதுவரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை தவிர வேற எந்த கட்சி அதிமுக பாஜக கூட்டணியில எதுவும் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படலை. காரணம் உங்களுக்கு தெரியும், பாட்டாளி மக்கள் கட்சி இதுவரைக்கும் அதிகாரபூர்வமா வரல, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அதிகாரபூர்வமா வரல, ஜனவரின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எந்த ஒரு பெரிய கட்சியும் இப்ப இதுவரைக்கும் டிடிவியோ ஓபிஎஸ்ஓ கூட நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. எடப்பாடி தான் புதிதாக சேர்ந்தான்னு சொல்றாங்களா இல்லாமல் அவர்கள் பெரிய அளவில் தொகுதியில எந்த தொகுதி எத்தனை தொகுதின்னு சொல்லலை, அல்லது அவரே ஒரு தொகுதியை அறிவிச்சிட்டாரு. அப்ப இந்த ஒரு நெருக்கடி அவங்களுக்குள்ள இன்னும் நீடிக்கிறது. ஒரு ஆரோக்கியமான அது கூட்டணியா இன்னும் அது மலரல, உருவாகவும் இல்லை. ஆகவே அவர்கள் இப்ப கிட்டத்தட்ட இப்ப நீங்க 170 இடத்துல அதிமுக நின்னாலும் பாஜக 60 இடத்துல 65 இடத்துல நின்னாலும் அது சரியா தான் இருக்கு. அவங்க சொல்ற பார்வை சரியா இருக்கு. அது மட்டுமல்ல அவங்க கூட்டணியில 20+ வாக்குகளை சொல்லிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 10+, கூட்டணியோட 18+ன்னு சொல்றான். அந்த 18+க்கான கிட்டத்தட்ட அவர்கள் கேட்கிற அந்த எண்ணிக்கை அவர்கள் ஏற்கனவே பெற்ற வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அந்த தொகுதியை அவர்கள் பகிர்ந்தளிக்கும்படி கேட்கிறார்கள். ஆகவே அந்த நம்பிக்கையை ஊட்டுனா தான் நீங்க பாஜக தரப்புல கூட்டணியில தொகுதிக்கான வேட்பாளர்கள் இப்ப அணியமாகி வர்றாங்க.
பாஜகவோடு அவர்கள் களத்தில் தீவிரமாக வேலை செய்தால் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்படி மீறி வெற்றி பெற்று இந்த கூட்டணி ஆட்சிக்கு ஒரு வேலை வந்தால் ஆட்சியில் நம்ம பங்கு இருக்கிற ஆளுங்கட்சியாக வந்துடுவோம், அமைச்சராக வரலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை ஆசையை ஊட்டுறாங்கல்ல. இதுதான் அரசியல். இதுதான் அமித்ஷாவுடைய அந்த அந்த தொடர்ந்து அந்த வெற்றிக்கான சூத்திரம். அது வந்து மகாராஷ்டிராவில் அப்படி பண்ணியிருந்தாங்க. குறைந்த எண்ணிக்கையில் வெற்றி பெற்று முருகன் சொன்ன மாதிரி பாஜக ஆட்சிக்கு வரும்னா, நீங்க முருகன் சொன்ன மாதிரியே ஒரு பெரும்பான்மை தலைமை இருக்கிற கட்சி, உதாரணத்துக்கு அதிமுக பெரும்பான்மை தனிப்பெரும்பான்மை இல்லைன்னா, அப்ப இவங்க ஒரு கட்டத்தில் எப்படி நீங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவாங்கன்னு தெரியும். பிறகு இவர்களே முதலமைச்சராவாங்கன்னு தெரியும். அதற்கெல்லாம் எத்தனை வேலைகளை செய்வாங்கன்னு நம்ம எல்லாரும் பார்த்ததுதான். ஏற்கனவே நம்ம கோவாவில் பார்த்து, ஆந்திராவில் பார்த்து, கர்நாடகாவில் பார்த்தோம். அது மகாராஷ்டிராவில் பல மாநிலங்களில் நம்ம அப்படி பார்த்தோம். அங்கெல்லாம் இவர்கள் வலிமையாக வளர்ந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரிசாவில் அசைக்க முடியாத நவீன் பட்நாயக் அந்த அரசை எப்படி அவங்க வீழ்த்தினாங்கன்னு தெரியும். அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசை அல்லது திராவிட இயக்க அரசியலையே அவர்கள் சிதைப்பதற்கு எத்தனிக்கிறார்கள். அதில் ஒரு திராவிட வலிமையான இயக்கத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தன் கட்டுப்பாட்டில் கட்டுப்படுத்தி வைத்துக் கொண்டு இன்னொரு திராவிட இயக்கத்தை கூர்மையாக எதிர்க்கிறார்கள். ஆகவே அவர் தந்திரமான உச்ச தந்திரத்தை பயன்படுத்தி அமித்ஷா இந்த அரசியல் நகர்களை நகர்த்துகிறார். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் எச்சரிக்கையாக இருந்து இதை கவனமாக அணுகணும். அந்த எண்ணம் நீங்க மற்ற மாநிலங்களில் இருக்கிற ஒரு 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 பிழையான அரசியல் தமிழ்நாட்டையும் நிலைநிறுத்துவதற்கு பாஜக முயற்சிக்கிறது அல்லது இந்துத்துவ பரிவார அமைப்புகள் முயற்சிக்கிறது. தமிழ்நாடு இந்த நச்சு கருத்துக்களுக்கு இரையாகி விடக்கூடாது. தமிழ்நாடுனா தமிழ்நாட்டினுடைய மக்கள் இரையாகி விடக்கூடாது. இந்த இரையாகாமல் இந்த மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு பொது உடைமைவாதிகளுக்கு, தமிழ் தேசியவாதிகளுக்கு, பகுத்தறிவாதிகளுக்கு, திராவிட இயக்கவாதிகளுக்கு, ஜனநாயக சக்திகளுக்கு கட்டாயமா முதன்மையா இந்த கடமை செய்யணும். ஆகவே அதுல இன்னும் அமித்ஷாவுடைய இந்த வருகையும் இந்த பேச்சும் எச்சரிக்கையோடு தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவின் மீது பார்வையை, தன்னுடைய நிலைப்பாட்டை விலகி இருந்து எச்சரிக்கையாக இருந்து அதனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு ஜனநாயக சக்திகள் சிந்திக்கணுங்கிறத தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்தோம். கண்டிப்பா. இப்ப அதுல அவரு இன்னொன்னு மிக முக்கியமான விஷயம் குறிப்பிட்டது, இந்த திருப்பரங்குன்றம் அந்த மழை, அதை வந்து திமுக வந்து சிகந்தர் மலை அப்படின்னு திமுக சொன்னதா அமித்ஷா அந்த பொது மேடையில சொல்றார். அவங்க எப்ப சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. இந்த முருகனை மையப்படுத்தி மதுரையில் நடத்துகிற இந்த மாநாடு, இஸ்லாமிய வெறுப்பு தான் இவங்களுடைய எல்லா மாநிலத்திலையும் இருக்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் வெறுப்பை கூர்த்திட்டது. அதுதான் இவங்களுடைய திட்டமா? இல்லை, அது ஏற்கனவே அவங்களுடைய அடிப்படை திட்டமே 100 ஆண்டுகள் திட்டமே இஸ்லாமிய எதிர்ப்பு. இஸ்லாமிய எதிர்ப்பிலிருந்து பெரும்பான்மை இந்துக்களை அணி திரட்டுவது, அதன் மூலமாக வாக்கு வங்கியை உயர்த்துவது, அதிகாரத்தை கைப்பற்றுவது, பிறகு சிறுபான்மை மக்களை கட்டுப்படுத்துவது, அச்சுறுத்துவது, அவர்களை 2ஆம் தர குடிமக்களை போல நடத்துவது, சிஏஏ, காஷ்மீர் சிறப்பு சட்டம், பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர்றது மாதிரி, முத்தலாக் சட்டம், கடைசியே இப்போ வக்பு வாரியத்தினுடைய அந்த திருத்த சட்டம், இது மாதிரி இஸ்லாமியர்களை குறிவைத்து அவர்கள் தொடர்ந்து கட்டுப்படுத்தி அவர்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து கொண்டு வருகிறது. இதை வந்து நீங்க வந்து ஒரு பெரும்பான்மை இந்து அப்பாவி மக்களிடம் இவர்கள் பிழையாக இஸ்லாமிய மக்களை, சிறுபான்மை மக்களை, கிறிஸ்தவர்களை, இன்னபிற மத சிறுபான்மையினரை இவர்கள் வந்து ஒரு ஒரு எதிரியாக ஒரு கருத்துருவாக்கத்தை பெரும்பான்மை அப்பாவி மக்கள் இடத்துல கட்டி அமைக்கிறாங்க. அது இறைவன் பெயரால செய்யறாங்க. அதுல இப்ப நீங்க ரொம்ப கவனமா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு கூட இவர்கள் அரசியல் கோட்பாட்டின் தளத்திலிருந்து எதிர்கொள்ள முடியாமல் இறைவனின் ஆன்மீக நிலையிலிருந்து கடவுளின் பெயரால திராவிட முன்னேற்ற கழக அரசு திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர் மலை என்று சொல்லுகிற துணிச்சல் திமுகவுக்கு எங்கிருந்து வந்தது என்று அமித்ஷா கேட்கிறார். அமித்ஷாவுக்கும் திருப்பரங்குன்ற மலைக்கும் என்ன சம்பந்தம்? அமித்ஷா ஒரு வடநாட்டுக்காரர். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றத்தை பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு அவமானகரமான ஒரு நிலை நீடிக்கிறதும் நமக்கு பெரிய ஆபத்து. ஆகவே இவர்கள் வடநாட்டிலிருந்து வந்து இங்கிருக்கிற தமிழர்களுக்கு மத்தியில அவர்கள் சிக்கந்தர் பாபாவா இருந்தாலும், அவர் திருப்பரங்குன்ற நம்முடைய பழனி முருகனா இருந்தாலும், அங்க இருக்கிற சமண குகைகளாக இருந்தாலும், தமிழர்களுடைய அதெல்லாம் பண்பாட்டு நாகரிக அடையாளங்கள் தான் அது. அங்கு இறையை வழிபடுவதில் நமக்குள் வேறுபாடு இருந்தாலும் தமிழர்களாய் நாம் ஒன்றுபட்டு இருந்தோம். அப்படி நம்ம ஒன்றுபட்டு தமிழர்கள் இங்கு மதம் அல்லது இறைவனின் பெயரால் நமக்குள்ள எந்த மாறுபட்ட கருத்தோ
பெரிய பகை உணர்ச்சியோ, அதன் மூலமாக இங்கே கலவரமோ, அதன் மூலமாக இங்கு உயிரிழப்புகளோ நடைபெறாத ஒரே மாநிலம் உலகத்திலேயே தமிழ்நாடு தான். அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் அமித்ஷா போன்ற வடநாட்டுக்காரர்கள், இந்திக்காரர்கள் இங்கு வந்து திருப்பரங்குன்றம் மலையில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாய் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சமணர்கள் ஒன்றுபட்டு இங்கு அமைதியாக வாழ்வதை திட்டமிட்டு இந்த இந்துத்துவவாதிகள் இங்கும் மக்களை அரசியலுக்காக பிரிக்க முயற்சிக்கிறார்கள். அதுதான் இன்னைக்கு நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சிக்கந்தர் மலை என்று சொல்லாத திராவிட முன்னேற்ற கழகத்தை சிக்கந்தர் மலை என்று சொல்லி இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுவது போன்றும், திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களுக்கு எதிரான கட்சி என்பதை போலவும் அமித்ஷா மாதிரி உள்துறை அமைச்சரே பரப்புரை செய்கிறார். இப்ப இந்த இந்த கருத்துக்கு எதிராக இப்ப நீங்க இவங்க அமித்ஷா மேல வழக்கு தொடுத்திருக்கணும். யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இவ்வளவு பெரிய அபாண்டமான திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரபூர்வமாக திருப்பரங்குன்ற மலையை அவர்கள் சிக்கந்தர் மலை என்று அறிவிக்காத பொழுது, அல்லது அதில் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்காத பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான விஷம பிரச்சாரத்தை பாஜகவின் தலைவர் இருந்து சொல்லியிருந்தா பரவாயில்ல, உள்துறை அமைச்சராக இருந்து அமித்ஷா சொல்லுவதை இவர்கள் வேடிக்கை பார்க்கிற சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அச்சுறுத்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு இருக்கிற பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இவர்கள் மிரட்டி பணிய வைக்க பார்க்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர்கள் மீது ரைடு செய்வது, இப்ப KN நேரு மீது, குடும்ப உறுப்பினர்கள் மீது வருமான வரித்துறை அல்லது அமலாக்க பிரிவு, புலனாய்வு அமைப்புகளை ஏவுவது, செந்தில் பாலாஜி மாதிரி அந்த கட்சிக்குள் செயல்படுகிறவர்களை சிறைப்படுத்துவது, மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் சிறை வைப்பது, அப்புறம் அவர்கள் பதவியை பறிப்பதற்கு நீதிமன்றங்களை நாடி முயற்சி செய்வது, அவர்களை கட்டுப்படுத்துவது, இது போன்று பல்வேறு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னணி தலைவர்கள், அமைச்சர்கள் இவர்கள் மீது கடுமையா நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை கட்டுப்படுத்தி அச்சுறுத்துவது. பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதே சம நேரத்தில் பண்ணுவது, அல்லது OPS மாதிரியான அவருடைய தீவிர ஆதரவாளர் இருக்க வைத்திலிங்கன் சட்டமன்ற உறுப்பினர், முன்னணி முன்னாள் அமைச்சர், அவர்கள் மீதும் கூட இதே பாஜக விசாரணை முகமைகளை ஏவி அவர்களையும் திகைக்க வைப்பது. அப்ப எல்லா முகமைகளையும் பலகீனப்படுத்திவிட்டு பாஜக மட்டும் எந்த பாதுகாப்போடு, எந்த அச்சுறுத்தல் இல்லாமல் அது எந்த கருத்தையும் பிழையான அவதூறுகளையும் தைரியமாக மேடை போட்டு பரப்புவது. பிறகு மாநாடு நடத்துவது, முருகன் பெயரால் ஒரு மாநாடு நடத்துகிறது. அப்படி ஒரு இறைவனின் பெயரால் அரசியல் கட்சியில் மாநாடு நடத்துவது என்பதே இந்தியாவில் தடை செய்யப்பட வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட வேண்டும். இந்து முன்னணி அல்லது பாஜக முருகனின் பெயரால் மாநாடு நடத்துவதை தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்ப்பதே அவமானகரமானது. தமிழக அரசே முருகன் மாநாடு நடத்தி இருக்கேன், அவங்க எப்படி இன்னொருத்தவங்களை போய் தடுக்க முடியும்? பிழையானது, தவறானது. அது அரசு நடத்துகிறது, அரசினுடைய அறநிலையத்துறை நடத்துகிறது. அதையே தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, தனி அரசு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட ஜனநாயக சக்திகள் நாங்கள் அதையும் ஏற்கல, அதையும் எதிர்த்தோம். அப்போ ஒரு அரசு, ஒரு அரசினுடைய அறநிலையத்துறை பாஜகவினருடைய இந்த பொய் பிரச்சாரத்திற்கு அஞ்சி முருகன் மாநாட்டை அவர்கள் நடத்தினால், உலக முருகன் மாநாடு நடத்தினால், இவர்கள் மீண்டும் ஒரு முருகன் மாநாட்டை பாஜக இங்கு நடத்துகிறது. அந்த முருகன் மாநாட்டில் நடத்துகிற பொழுது இவர்கள் இன்னொன்று என்ன சொல்கிறார் என்றால், திருப்பரங்குன்ற மலை அறுபடை வீடுகளில் முதன்மையான முருகன் மலையை திமுக அரசு அபகரிக்க பார்க்கிறது, இஸ்லாமியர்களோடு இணைந்து கொண்டு அபகரிக்க பார்க்கிறது என்று பச்சை பொய்யை அப்பாவி தமிழ்நாட்டினுடைய இந்து மக்கள் மத்தியில விஷம பிரச்சாரத்தை அது பரப்புகிறது. அதனுடைய தாக்கம் தெரியாம திராவிட முன்னேற்ற கழகம் மௌனம் காப்பது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிற கூட்டணி கட்சிகள் மௌனித்து கிடப்பது, இதற்கு எதிர்வினையாக உண்மையை அவர்கள் வெளிச்சமாக்கி உண்மையை சொல்ல தயங்குவது பாஜகவுக்கு வசதியா இருக்கு. அப்ப இவர்கள் வதந்தியை வேகமாக பரப்புகிறார்கள். உண்மையை திராவிட முன்னேற்ற கழகமோ அதனுடைய அணியை சார்ந்தவர்களோ வாய்மூடி கிடப்பது பெரிய பெரிய அவமானது, பெரிய தாழ்வு, தமிழ்நாட்டுக்கு பெரிய அச்சுறுத்தல் அது. ஆகவே அது திராவிட முன்னேற்ற கழகத்தை இஸ்லாமியர்களோடு இணைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பலகீனப்படுத்துவதற்கும், ஒரு வடநாட்டு இந்தி கட்சியை தமிழ்நாட்டுக்குள் வளர்த்தெடுப்பதற்கு இந்து என்கின்ற பெயரில் தமிழ் கடவுள் முருகனின் பெயராலேயே தமிழ்நாட்டு மக்கள், அப்பாவி மக்களை பாஜக வசீகரம் செய்கிறது, அது கபலீகரம் செய்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு முருக பக்தர்கள் பாஜகவினுடைய இந்த நச்சு வழக்கில் விழுந்து விடாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற
எந்த நம்முடைய ஒரு ஒரு இந்து இந்து மக்களும் பாஜகவினுடைய இந்த வாதத்தை ஏற்காமல், பாஜக தமிழுக்கு எதிரானது, தமிழ் கடவுளுக்கு எதிரானது, பழனியில் இருக்கிற முருகனுக்கே தமிழில் வழிபாடு செய்யாத பாஜக அரசு, அல்லது பாஜகவினுடைய எல்லா வகையான அணிகளில் தமிழில் முருகனுக்கு வழிபாடு நடத்தாத பாஜக தமிழ்நாட்டில் முருகரை பாதுகாப்போம் என்று புதிதாக வருகிறார். இவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் ராமனை வைத்து பாபர் மசூதியை இடித்துவிட்டு அங்கு ஆட்சியை கைப்பற்றிய பாஜக, ஒரிசாவில் பூரி ஜெகநாதர் என்கின்ற கடவுளை வைத்து அங்கிருந்த ஒரு மென்மையான மிகச்சிறந்த அரசியல் கட்சி பிஜு ஜனதா தளத்தை அழித்து பாஜக ஆட்சிக்கு வந்த பாஜக, தமிழ்நாட்டில் இப்பொழுது முருகரை கைப்பற்றி கொண்டு, முருகரின் மூலமாக முருகரின் முகத்தை வைத்துக் கொண்டு இவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு துடிக்கிறார்கள். ரொம்ப கவனமாக நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அவர் சொல்ற மாதிரி நீங்க பாஜகவை அவ்வளவு இலகுவாக அதனுடைய கருத்தை, அதனுடைய செயல்பாட்டை கடந்து பயணிப்பது என்பது எதிர்காலத்தில் பெரிய ஆபத்தாக முடியும் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கட்சியினரும் எச்சரிக்கையாக இருக்கணும். பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த அரசியல் கட்சியிலும் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்றுவது. ஆனால் ஒரு வடநாட்டு இந்தி கட்சி பாஜகவிடம் ஒட்டுமொத்த அரசியல் கட்சியிலும் இரையாகி அவர்களுடைய தயவில், அவர்களுடைய கருத்தில் நாம் பயணிப்பது என்பது தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும், தமிழ்நாட்டினுடைய சமூக நல்லிணக்கத்திற்கும், சமூக நீதிக்கும், அரசியல் அறிவியலுக்கும் அறிவுக்கும் முரணானதுங்கிறதுனால நம்ம ரொம்ப கவலையா அதை பார்க்குறோம். ஜனநாயக சக்தியை விழித்து கொண்டு முனைப்பார்கள். கண்டிப்பாங்க ஐயா, உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். தமிழகத்துக்கும் வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம்.